வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த மாத இறுதி வாரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. அரசு தலைமை செயலர், தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோரை சந்திக்க தேர்தல் ஆணையர்கள் திட்டம் என தகவல். குடியரசு தினத்தன்று டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் டிராக்டர் பேரணி. டெல்லி காவல்துறை அனுமதி. குடியரசு தின பாதுகாப்பையொட்டி நாளையும் நாளை மறுதினமும் டெல்லி மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்துமிடங்கள் மூடப்படும். மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. கர்நாடகாவில் சட்டவிரோத கனிம சுரங்கங்கள் மூடப்படும் என முதலமைச்சர் எடியூரப்பா அறிவிப்பு. விதிமுறைகளை மீறி குவாரிகளை நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. நாடு முழுவதும் இதுவரை 16 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி. 6 நாட்களில் 10 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளில் 4 முக்கிய தலைவர்களை படுகொலை செய்ய சதித்திட்டம். விவசாயிகளின் புகாரில் எந்தவித ஆதாரங்களும் இல்லை என ஹரியானா போலீசார் தகவல். சின்னம்மா உடல்நிலையில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக விக்டோரியா மருத்துவமனை தகவல். உறுதுணையுடன் நடைபயிற்சி மேற்கொள்வதாகவும் அறிவிப்பு. தமிழகத்தில் 2ஆம் நாளாக பிரச்சாரத்தில் ஈடுபடும் ராகுல் காந்தி. மக்களின் குறைகளை கேட்கவே வருகை தந்திருப்பதாக பேச்சு. 26 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு ஒரே மாதத்தில் தடுப்பணை உடைந்து தண்ணீர் வீணாகும் அவலம். விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றுப்பாசன விவசாயிகள் அதிர்ச்சி. பரமக்குடி அருகே சுற்றுலா சென்றவர்களின் வாகனமும் ஆம்னி வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. டோக்கியோ கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் அறிவிப்பு. தாலிபான்களுடன் கடந்த ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட அமைதி ஒப்பந்தம் மறு ஆய்வு செய்யப்படும். அமெரிக்க அரசு அறிவிப்பு. ரஷ்யாவில் எதிர்க்கட்சித் தலைவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டம். 2000க்கும் மேற்பட்டோரை கைது செய்த காவல்துறை. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடியது கனவு போல் இருந்தது. தமிழக கிரிக்கெட் வீரர் நடராஜன் பெருமிதம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த மாத இறுதி வாரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் முடிவடைய உள்ளதால் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் இறுதித் தேர்வு மே மாதத்தில் நடைபெறலாம் என கூறப்படுகிறது. எனவே அதற்கு முன்னதாகவே தேர்தலை நடத்த வேண்டியிருப்பதால் தேர்தல் தேதியை அறிவிப்பதில் தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது. எனவே
அடுத்த மாத இறுதி வாரத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது. மே 5ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் கூறுகின்றன. இதற்காக அடுத்த வார இறுதியில் அரசு தலைமை செயலர், தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோரை சந்திக்க தேர்தல் ஆணையர்கள் தமிழகம் வர இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தலைநகர் டெல்லியில் குடியரசு தினத்தன்று விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்த காவல்துறை அனுமதித்துள்ளது. மத்திய பாஜக அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி கடந்த 2 மாதங்களாக டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்காத மத்திய அரசை கண்டித்து வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணி நடத்த விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு தடை விதிக்க கோரிய மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து டெல்லி காவல்துறையே முடிவெடுக்கலாம் என தெரிவித்தது. இந்நிலையில் சிங்கு, திஹ்ரி, காசிப்பூர், பால்வால், ஷாஜகான்பூர் ஆகிய 5 இடங்கள் வழியாக டிராக்டர்களில் செல்வது என்றும் மொத்தம் 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேரணி நடத்துவது என்றும் விவசாயிகள் முடிவு செய்து காவல்துறையிடம் அனுமதி கோரினர். அமைதியான முறையில் பேரணியை நடத்திக் கொள்ளலாம் என்றும் பேரணி முடிந்ததும் வந்த வழியாக விவசாயிகள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்றும் கூறி டெல்லி காவல்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. கர்நாடகாவில் சட்டவிரோதமாக இயங்கும் கனிம சுரங்கங்கள் மூடப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் சில பகுதிகளில் அரசியல் கட்சிகள் துணையுடன் சமூக விரோதிகள் சட்டவிரோத கனிம சுரங்கங்களை நடத்தி வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பா, அதுபோன்ற கனிம சுரங்கங்கள் மூடப்படும் என கூறினார். இதுபோன்ற சுரங்கங்களை யாராவது நடத்தினால் அது குறித்த விவரங்களை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அது பற்றி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள் என்றும் தெரிவித்தார். குடியரசு தின பாதுகாப்பையொட்டி நாளையும் நாளை மறுதினமும் டெல்லி மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்துமிடங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 71வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நாளை மறுதினம் கோலாகல விழா நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த விழாவுக்கான பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாளையும் நாளை காலை 6 மணி முதல் நாளை மறுதினம் பிற்பகல் 2 மணி வரை டெல்லியில் உள்ள மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்துமிடங்கள் மூடப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 16 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றுக்கு பல்வேறு நாடுகளில் தற்போது தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் கோவிஷீல்டு, கோவாக்சின் தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் அதனை செலுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடந்த 16ஆம் தேதி நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டது. இதுவரை சுமார் 16 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 நாட்களில் மட்டும் இந்தியா முழுவதும் 10 லட்சம் பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய பாஜக அரசு தமிழையும் தமிழக மக்களையும் மதிக்கவில்லை என திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ராகுல் காந்தி தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். நேற்று கோவையில் நடைபெற்ற பிரச்சாரத்தை தொடர்ந்து இன்று ஈரோட்டில் பொதுமக்களை சந்தித்து வருகிறார். அம்மாவட்டத்தின் ஊத்துக்குளி பகுதியில் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பேசிய அவர், தமிழக மக்களின் குறைகளை கேட்கவே தமிழகத்திற்கு வந்துள்ளதாகவும் தனது கருத்தை தெரிவிக்க வரவில்லை என்றும் கூறினார். தமிழக மக்கள் மீது தனக்கு குடும்ப உறவு உள்ளதாக குறிப்பிட்ட அவர், தமிழக அரசை கட்டுப்படுத்துவதன் மூலம் தமிழக மக்களை கட்டுப்படுத்திவிடலாம் என மத்திய அரசு நினைப்பது ஒருபோதும் நடக்காது என்றார். தமிழர்களை அவமதிப்பதை அனுமதிக்க மாட்டேன் என்றும் திரு ராகுல் காந்தி அப்போது கூறினார். பெங்களூருவில் சிகிச்சை பெறும் சின்னம்மாவின் உடல்நிலையில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக விக்டோரியா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தியாகத் தலைவி சின்னம்மா காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்பட்ட நிலையில்
பெங்களூரில் உள்ள பவுரிங் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக அவர் விக்டோரியா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை குறித்த அறிக்கையை மருத்துவமனை நிர்வாகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், சுவாசம், ஆக்ஸிஜன் அளவு ஆகிய அனைத்தும் இயல்பு நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான உணவை எடுத்துக் கொள்வதாகவும் உறுதுணையுடன் நடப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னம்மாவின் உடல்நிலை சிகிச்சைக்கு ஒத்துழைப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னம்மாவின் உறவினர் திருமதி இளவரசி உடல்நலத்துடன் இருப்பதாக விக்டோரியா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சின்னம்மாவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவருடன் இருந்த திருமதி இளவரசிக்கும் RT-PCR சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனையின் முடிவில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருமதி இளவரசியும் விக்டோரியா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக விக்டோரியா மருத்துவமனை இன்று தெரிவித்துள்ளது. தாலிபான்களுடன் கடந்த ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட அமைதி ஒப்பந்தம் குறித்து ஜோ பைடன் நிர்வாகம் மறு ஆய்வு செய்யும் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவான் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டு மே மாதத்திற்குள் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுவது என்றும் தீவிரவாத செயல்களில் தாலிபான்கள் ஈடுபடுவதில்லை என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற தொடங்கியதைத் தொடர்ந்து தற்போது அங்கு 2500 வீரர்கள் மட்டுமே உள்ளனர். ஆனால் தாலிபான்கள் ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளாததால் வன்முறை மீண்டும் ஆப்கானிஸ்தானில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் ஒப்பந்தம் குறித்து பைடன் நிர்வாகம் மறு ஆய்வு செய்யவுள்ளதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவான் ஆப்கான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஹம்துல்லா மொஹப் உடன் தொலைபேசி மூலம் பேசியபோது தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதே அமெரிக்காவின் விருப்பம் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை ஆதரிப்போம் என்றும் ஜேக் சுலிவான் குறிப்பிட்டார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் திரு அலெக்சாண்டரை மாற்றக்கோரி அக்கட்சி தலைமை அலுவலகத்தை அதிமுக தொண்டர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் திரு அலெக்சாண்டர் அவரது உறவினர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினரிடமும் பணம் பெற்றுக்கொண்டு கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் நியமித்து வருவதாக அக்கட்சி தொண்டர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அலெக்சாண்டரின் கட்சி விரோத போக்கை கண்டித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்டவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த முறைகேட்டில் அமைச்சர் திரு பாண்டியராஜனுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நாட்டின் 71வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் காவல்துறையினர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினரின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரியில் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளன. இதனையொட்டிய இறுதி ஒத்திகை நிகழ்ச்சியில் காவல்துறையினர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினரின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. மேலும் அரசு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பும் ரத்து செய்யப்பட்டு உள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் மற்றும் நகரின் முக்கிய பகுதிகளில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கல்லாபுரம் பகுதியில் நெல் கொள்முதல் மையம் அமைக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உடுமலை அடுத்த அமராவதி அணை, கல்லாபுரம் மற்றும் ராமகுளம் பகுதிகளில் 3000 ஏக்கருக்கும் மேல் விவசாயிகள் நெற்பயிர்கள் பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பல ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. சேதமடையாத நெற்பயிர்களை கல்லாபுரம் பகுதியில் பாலங்கள் மற்றும் கோவில் வளாகம் உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் உலர வைத்து வருகின்றனர். இந்த பகுதியில் நெல் கொள்முதல் மையம் அமைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2010ஆம் ஆண்டு கல்லாவரம் பகுதியில்
நெல் கொள்முதல் மையம் ஆரம்பித்த குறுகிய காலத்திலே, அதாவது 3 மாதத்துலேயே அந்த கொள்முதல் மையம் கிடப்பில் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு நெல் கொள்முதல் மையம் வேணும்னு கேட்டுட்ருக்குறோம். இது வரைக்கும் எங்களுக்கு நெல் கொள்முதல் மையம் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த தடவையாவது நெல் கொள்முதல் மையம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மழையில் பாதித்தது கொடுத்தா விவசாயம் ரொம்ப பாதிப்பு இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் ஸ்டெடி ஆகிக்குவாங்க. ஆகையால் இந்த நெல் கொள்முதல் மையம் இந்த ஆண்டாவது கிடைக்கும். நாங்கள் விவசாயி அனைத்து சார்பில் கல்லாவராமல் கருவடி விவசாய சார் அனைவரும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு தொழில் பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை, மடிக்கணினி மற்றும் பேருந்து பயண அட்டை வழங்காததை கண்டித்து அரசு தொழிற்பயிற்சி பள்ளி முன்பு இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். 5 மாத காலமாகியும் இன்று வரை அரசு ITI மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் என்பது, இலவச பஸ் பாஸ் என்பது வழங்கப்படவில்லை. குறிப்பாக இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்று வரை தமிழக அரசு இலவச சீருடை என்பதும் வழங்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள், கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். ஏற்கனவே இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு குறித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இன்று அரசு ITI மாணவர்களுக்கு நீதி கேட்டு இலவச பஸ் பாஸ் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதற்கு அப்புறம் கூட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் விரைவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச பஸ் பாஸ் வழங்குவதை காத்திருக்கும் போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு அலுவலகங்களுக்குள் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தலைமை செயலகம் உட்பட மாநில அரசு அலுவலகங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. முறையாக முகக்கவசம் அணியாத பார்வையாளர்கள் மற்றும் ஊழியர்களை அலுவலக வளாகத்திலோ அல்லது பணிபுரியும் இடத்திற்குள்ளோ அனுமதிக்க கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அலுவலகங்களுக்குள் முகக்கவசம் அணியாத ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல்களை ஊழியர்கள் கண்டிப்பான முறையில் பின்பற்ற வேண்டும் எனவும் பொதுத்துறை முதன்மை செயலாளர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் பரமக்குடி அருகே சுற்றுலா வாகனமும் ஆம்னி வேனும் இன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்த சிலர் இன்று காலை சென்னை நோக்கி ஆம்னி வேன் மூலம் புறப்பட்டுச் சென்றனர். அவர்களது வாகனம் பரமக்குடியை அடுத்துள்ள சத்திரக்குடி அருகே தபால் சாவடி என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே கர்நாடகாவில் இருந்து ராமேஸ்வரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு சுற்றுலா வாகனத்துடன் பயங்கரமாக மோதியது. இந்த சம்பவத்தில் கீழக்கரையைச் சேர்ந்த ஹாஜா சையத் அகமது ஹசன், ரூபினா ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளில் 4 முக்கிய தலைவர்களை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ள புகாருக்கு எந்தவித ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என ஹரியானா போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்திய பாரதிய ஜனதா அரசின் 3 புதிய வேளாண் சட்டங்களை கண்டித்து டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 61வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துள்ள விவசாயிகளில் 4 முக்கிய தலைவர்களை படுகொலை செய்யவும், வரும் 26ஆம் தேதியன்று விவசாயிகள் நடத்தும் டிராக்டர் பேரணியை சீர்குலைக்கவும் சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்லியின் சிங்கு எல்லைப் பகுதியில் போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஊடுருவிய ஒரு மர்ம நபரை விவசாயிகள் பிடித்து ஹரியானா போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வரும் 26ஆம் தேதி டெல்லியில் விவசாயிகளின் டிராக்டர் பேரணி நடைபெறும் போது போலீஸ்காரர்களைப் போல சீருடை அணிந்த சிலர் ஊடுருவி தடியடி நடத்தி குழப்பம் விளைவிக்க இருப்பதாக அந்த நபர் தெரிவித்ததாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் விவசாயிகள் கூறிய குற்றச்சாட்டிற்கு இதுவரை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவும், எனினும் சம்பந்தப்பட்ட நபரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஹரியானா மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். சின்னம்மா பூரண நலம் பெற்று விரைவில் தமிழகம் திரும்பி மக்கள் பணியாற்ற வேண்டும் என அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு பெண் அப்படின்ற முறையில் ஒரு பெண்ணாக நான் சசிகலாவினுடைய விடுதலையை வரவேற்கிறேன். ஏன்னா
ஜெயலலிதா அப்படிங்கின்ற ஒருவருக்காக தன் வாழ்க்கையை நிச்சயமாக அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தான் சசிகலா. இன்னைக்கு வேணா அதை யாரும் இல்லைன்னு சொல்லலாம், மறுக்கலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த அம்மாக்குன்னு தனி லைஃப் எதுவுமே கிடையாது, இதுதான் உண்மை. அதனால அவங்களால ஆதாயம் பெற்றவர்கள் தான் அதிகமாக இருக்காங்களே ஒழிய அவங்களால ஆதாயம் பெற்றவர்கள் கூட இன்னைக்கு அவங்கள வேண்டான்னு சொல்றது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் நிச்சயமாக அவங்களுடைய விடுதலையை நான் வரவேற்கிறேன். அவங்க நல்ல ஆரோக்கியத்தோடு மீண்டும் தமிழக அரசியலில் அவங்களும் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு பெண்ணாக அந்த பெண்ணுக்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு. ஒரு சிறையில் இருந்த ஒரு அம்மையாருக்கு இன்னைக்கு ஒரு வியாதி வந்திருக்குது. இந்த வியாதியிலிருந்து அவங்க தப்பி வரணும் அப்படின்றது தான் முதல் பிரேயர். தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமை கொண்ட கோடான கோடிக்கணக்கான தமிழக மக்கள் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு நல்லாட்சி தருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தகவல் பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி திரு முகுந்த் நரவனே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராணுவ தலைமை தளபதி திரு முகுந்த் நரவனே, தற்போதைய காலகட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறையின் தகவல்கள் இணையதளத்தில் கிடைப்பதாகவும் இதை பயன்படுத்தி சைபர் கிரைம் தாக்குதல் நடத்தி நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் அரசு இயந்திரங்களையும் கையாள முடியும் என்றும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு ஆயுதப்படைக்கு மட்டுமில்லை என குறிப்பிட்ட அவர், நிதி, சுகாதாரம், உணவு, எரிசக்தி, சுற்றுச்சூழல் ஆகியவற்றையும் அது உள்ளடக்கியது என்றும், தற்போது துல்லியமான தாக்குதல் நடத்த உலகில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் திரு முகுந்த் நரவனே கூறினார். ஜப்பான் தலைநகரான டோக்கியோவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி நடைபெறும் என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாட்ச் தெரிவித்துள்ளார். டோக்கியோவில் கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஆண்டு நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக இப்போட்டிகள் இந்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டன. கொரோனா நோய் தொற்று முடிவு பெறாத நிலையில் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுவதை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாட்ச் மறுத்துள்ளார். ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூலை மாதம் 23ஆம் தேதி போட்டிகள் தொடங்கும் என்று தெரிவித்தார். போட்டியில் பங்கு கொள்ளும் விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பு மற்றும் உடல் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வீரர்களுக்கு தனிமைப்படுத்துதல், சமூக இடைவெளி மற்றும் உடல் பரிசோதனை என பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தாமஸ் பாட்ச் தெரிவித்தார். ரஷ்யாவில் எதிர்க்கட்சித் தலைவர் நவல்னியை விடுதலை செய்ய வலியுறுத்தி 40,000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2,000க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரஷ்ய அதிபர் புதினை தொடர்ந்து விமர்சித்து வரும் எதிர்க்கட்சித் தலைவர் நவல்னி கடந்த ஆகஸ்ட் மாதம் விமானத்தில் செல்லும் போது நடுவானில் மயங்கி விழுந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக ஜெர்மனி அழைத்துச் செல்லப்பட்டார். நவல்னிக்கு விஷம் கொடுக்கப்பட்டதை ஜெர்மனி அரசு உறுதிப்படுத்தியது. சிகிச்சைக்கு பின் கடந்த வாரம் நாடு திரும்பிய நவல்னியை ரஷ்ய போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து 40,000க்கும் மேற்பட்ட நவல்னி ஆதரவாளர்கள் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி தலைநகர் மாஸ்கோவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் 2,000க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றபோது பெண் ஒருவர் போலீசாரை அணுகி விசாரிக்க முற்பட்டார். அப்போது போலீசார் அப்பெண்ணை வயிற்றிலேயே எட்டி உதைத்து தரையில் தள்ளினார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.